அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா நபியினா முஹம்மதின். அன்பர்களே, நண்பர்களே, தோழர்கள், தாய்மார்கள், சகோதரிகளே, உங்கள் இபரத்துக்காக, உங்களுடைய படிப்பினைக்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் சில பல விஷயங்களை உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. எப்படி அல்லாஹ் வாழ்வு கொடுக்குறான், எப்படி வாழ்வு அல்லாஹ் பறிக்கிறான், ரெண்டும் நம்ம தெரிஞ்சாங்க. கொடுக்குறான், அது அல்லாஹ் பறிக்கவும் செய்யணும். மனுஷனே உண்டாக்குறான், திருப்பி மௌத்தாக்கிறான். அந்த அல்லாஹ் கூட நம்ம எப்படி நடந்துக்கும், அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், இதுவரைக்கும் நம்ம அதை பற்றி ஃபிக்ர் செய்யல, தெரிஞ்சுக்கிற ஆசைப்படலையே. திடீர்னு அல்லான்னு கூப்பிட்டா அவன் கேட்பானா? அவனுக்கிட்ட அறிமுகம் வேணும் இல்லையா? இல்லாதே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அவனுடைய பைச்சான், அவன் யாரு என்ன ஏது கொஞ்சம் விளங்குங்க. நீங்க அல்லாஹ் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அல்லாஹ் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறான். ஆனா அவன் தனி தாத்தவனு சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அவன் தாத்தை யாரும் விளங்க முடியாது. பெரிய பெரிய சூஃபிகள் பயப்படுறாங்க. அவனோட குன்னு ஜாத், அது தனி அந்தஸ்தில் அல்லாஹ் இருக்கிறான். எப்போதும் போல அல்லாஹ் இப்படியே இருக்கிறான். இத்தனை கோடி வஸ்துக்களை படைச்ச பிறகு கூட இவ்வளவு பேருக்கு சாப்பாடு பசியார குணம் ரிஸ்க் கொடுத்தும் அல்லாஹ் மாறல. ஆன கமாக்கான அலை ரசூல்லா சொன்னான். அவன் அப்போ இருந்த மாதிரி இப்பவும் இருக்கிறான். எந்த மாற்றமும் தகையும் தப்திலாத் அல்லாட்ட இல்லை. அப்படியாப்பட்ட ஜாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அந்த பேருக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு குட் நேம், ஒரு நல்ல பெரிய கம்பெனியோட பேர் இருந்தா அது விற்றா கூட பல லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஏன்னா குட் நேம் அந்த கம்பெனியோட பேருக்காக ட்ரேட்மார்க் கொடுக்குறாங்க. அல்லாவுடைய நேம் எப்படி யாரை விற்க முடியுமா, வாங்க முடியுமா? அது இந்தியாவது. அந்த அல்லாவுடைய ஜாத்து அல்லாஹூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள் அந்த பேரை சொல்லி சாதிச்சுட்டாங்க. இன்று நாமளும் அந்த பேரை சொல்லி சாதிக்கதான் சொல்லு. அல்லாஹூ அல்லாஹ் பார்த்தீங்களா சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹூ அல்லாஹ் இதை நீங்க சொல்லுங்க. இப்படி நீங்க திக்ர் செய்யுங்க. உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை அல்லாஹ் தலீலாக்க மாட்டான், கண்ணியமா உங்களை வாழுவான். அல்லாஹூ அல்லாஹ் பார்த்தீங்களா, அல்லாஹ் அல்லான்னு சொல்ல முடியாது, அது பிதாத். அல்லாஹூ அல்லாஹ் அப்படி நீங்க சொல்லுங்க. சுபு தொழுது 100 தடவை அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் ஓதி பாருங்க, டேஸ்ட் பாருங்களே. எத்தனையோ செஞ்சு பார்த்துட்டீங்க இல்லையா? இதையும் செஞ்சு பாருங்க. எப்படி உங்க வாழ்க்கையில எல்லாம் மாத்துறான், எப்படி உங்களை எல்லாம் வாழ வைக்கிறான், எப்படி நீங்க யோசிங்க. அல்லாஹூ அல்லாஹ். சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அலி நாயகம் சொன்னாங்க, ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்க்கு எல்லாரும் விருந்து கொடுத்துட்டாங்க, நான் ஏழையா இருக்கேன், உங்களுக்கு வசதி இல்லை, நானும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுறேன், போய் சொல்லுங்க ஃபாத்திமா. உடனே வந்தாங்க. யார் சொல்ல, உங்களுக்கு நாளைக்கு விருந்து. அல்ஹம்துலில்லாஹ் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டா மாவு சுடுறது, ஒரு கோதுமை இல்லை, எதுவுமே கிடையாது. சும்மா வெறும் வீடு தான் ஃபாத்திமா. நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு புடவை மாட்டினா காலுக்கு தெரிஞ்சா தலைக்கு கூட அந்த மாதிரி புடவை தான் விட்டாங்க. முதல் மாடல்ல இந்த அடைக்கு கொண்டு போறாங்க கஃபன் தஃபன். ஃபாத்திமா நாயகர் தான் மௌத்தான பிறகு அது வந்துச்சு. அதுக்கு வந்து ஓப்பன் தான். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மரியாதை. அப்போ அதை கொண்டு ஜோஹூரில் கொண்டு வந்தா இப்போ அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அவங்க உடனே அல்லாட்ட ருஜுவான நபி அல்லாஹ் தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹூ அல்லான்னு சொல்லுமா, கண்ணியத்தை கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களே.
நம்ம ஃபாத்திமா உங்களோட மகளாக இருந்தபடி சொன்னாங்களே சொல்லிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு கேட்குறான், யாரெல்லாம் இப்போ உன்னோட ஹபீப் வர்றேங்கிறான். யார் யார் வருவாங்க தெரியல, எத்தனை பேர் தெரியல. ஒரு பராட்டா சொல்றது சப்பாத்தி கேட்ட மாவு கிடையாது. ஆனால் நீ இருக்கிற, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. சொர்க்கம், நரகம், லகு, கலம், கடல், திடல், மலை, அர்ஷ குர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. பூரா ஆலங்கள் உங்ககிட்ட இருக்கு. சொன்னபடி நான் கேட்கிறேன், அல்லாஹூ அல்லாஹ். கண் கலங்கிருச்சு கேட்கிறான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியோட திருமகள், நபி சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹூ அல்லாஹ் என்ற திக்ர கண் கலங்க சொல்லி என்னுடைய மக்காம என் அந்தத்தை சொல்றாங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, உன்கிட்ட எல்லாம் இருக்கு. உண்மை, அவங்க சொல்றது என்ன சந்தேகம் இல்லையே. அவங்க வீட்டில் ஒரு ஆட்டாமாவும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட எல்லாமே இருக்குது. அதை சொல்லிடுச்சு ஃபாத்திமா, அதை நிரூபிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வந்தாங்க அவங்க சொர்க்க லோகத்து அந்த விசேஷமான விருந்துகளை வச்சுட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 60 பேர் கூட வந்தாங்க. அதை தள்ளி பயந்தாங்க. நம்ம 3-4 பேர் கூட வருவாங்க நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஃபாத்திமா என்ன செஞ்சாங்க தெரியல, உள்ள வந்தாங்க. கதம் துர்வே சிரத்தே பலா ரசூலா சொல்றாங்க, ஃபக்கீர் வீட்டுக்கு வந்தா பலா போயிடும். பார்த்தீங்களா, ஃபக்கீர்னா யாரு தெருல பிச்சை எடுக்கிறான், அவர் ஃபக்கீரா? அல்லாஹ்வை விளங்கியவர், அல்லாஹ் யாரும் புரிந்தவர் ஃபக்கீர். ஃபக்கீர் கதம் துர்வே சத்தே, அவன் வீட்டுக்கு வந்தா வீட்டுல பலா போயிடும், வியாதி போயிடும், தரித்திரம் போயிடும். அவங்களுக்கு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். உள்ள வந்து பார்க்குறாங்க, அந்த வாசனையே அவளுக்கு கம்மகமாச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு சாப்பாடு அன்னைக்கு இது நாள் வரைக்கும் சாப்பிடல. ஆமா, என் மகள் நான் சொன்னாப்பாடி அல்லாஹ்வுல திக்ர் செஞ்சு அழுது கேட்டுச்சது. அதனால சொர்க்கத்திலிருந்து சாப்பாடு அல்லாஹ் கொண்டு வச்சுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இந்த சாப்பாடு வாசனையை இறந்து போய் ஜன்னத்தில் பக்கையில் அடங்கியிருக்கிறாங்களே, அந்த மௌத்தாக்கள் நுகர்வார்களான எல்லாம் ஹயாத் ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன மௌத்தாட வரமாட்டாங்கன்னா சாதாரண விஷயங்கள் வரதான் செய்யறாங்க, போதான் செய்யறாங்க, நமக்கு தெரியல. வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ரூஹ் கட்டுப்படுத்த முடியாது. என்ன செய்தாங்க தாய்மார்களே, ஃபாத்திமா நாங்க ஒரு ஆட்டாமா ஒரு பராட்டாக இல்லை, கண்ணீர் வடிச்சு சொன்னாங்க அல்லாஹூ அல்லாஹ். அதோட கருத்து என்ன சொல்றது? அல்லாஹூ எங்க பார்த்தாலும் அல்லாஹ், அல்லாஹ் என் கூட அல்லாஹ். இதுக்கு மேல நீங்க விளங்குறதுக்கு ஆசைப்படணும். அல்லாஹூ எங்க பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் என் கூட முழுமையா அல்லாஹ் அல்லாஹ், உச்சம் தொடுத்து உள்ளங்கால் அல்லாஹ் அல்லாஹ். அந்த திக்ருடைய தாத்பரியம் அது. எப்படி கௌரவச்சா பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தைரியமா விருந்து கொடுக்க போறாங்க, எவ்வளவு தைரியமா விருந்து கொடுக்க சொல்றாங்க. யாரை வச்சு? அல்லாஹ் வச்சு, அல்லாஹ்வோட ஜாத்தா வச்சு செய்யறாங்க. நாம அப்படியா செய்யணும்? சொல்லாதீங்க, செய்யாதீங்க. பேங்க்ல இத்தனை லட்சம் இருக்கு சொல்லாது. என் வீட்டில் 200 நகை இருக்கு சொல்லாது. எனக்கு 2 வீடு மட்டும் இல்லாம மதராஸ் 2 பங்களா இருக்கு சொல்லாது. எல்லாத்தையும் நாசமாக்கிடுவான், உன்னை பரதேசி ஆக்கிடுவான். எப்படி உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன? எல்லா சொத்தும் லஹுல் முல்க், அல்லாஹ் என்கிட்ட இருக்குங்கிற, நீ உங்ககிட்ட இருக்குங்கிற. எத்தனை பணக்காரன் ஏழை போயிட்டான், எத்தனை ஏழை பணக்காரனா போயிட்டான். இந்த ஊருக்கு சமீபத்தில் ஒரு ஊர்ல 60 மரக்கா சோறாக்கி பெண்கள் வயசு வந்த காரியத்துக்கு சடங்கு செஞ்சாங்க. நான் அப்பதான் அந்த ஊருக்குள்ள நுழையிறேன். பாத்தீங்களா, எல்லாம் போயிடுச்சு. நான் ஊர் பேரை சொல்ல விரும்பல, ஒண்ணுமே இல்லை. இப்போ தப்தபாலா போயிடுச்சு. நீ நினைக்கிற நம்மள்ட்ட இருக்கு, கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இல்லவே இல்லை, சத்தியமா உங்ககிட்ட கிடையாது. அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. தௌஹீத் படி, தௌஹீத் மசாலா படி, உங்ககிட்ட இருக்கிற சொத்து எங்கிட்ட இருக்கிற எல்லாம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. அல்லாஹ் நானா நம்ம கொடுப்பான், நம்ம பிள்ளை கொடுப்பான்.
இல்லை நம்மளோட முடிச்சு பிள்ளைகளை கஷ்டத்தை ஆக்கிடுவான். செய்தனா நூகுகளை செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாவா தாவூத துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு கொடுத்ததெல்லாம் என் பிள்ளை சுலைமான் கொடு அலைஹிஸ்ஸலாம். நியாயம் தானே? ஒரு வாப்பா மகனுக்கு கேட்கறது நியாயம் தானுங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, தாவூதே உங்களை கேட்டா நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லை, நானா தான் அவன் நீ தான் கொடுத்தேன் எனக்கு. இப்போ என்ன நீ கொடுக்க சொல்ல யோசனை சொல்றேன் கிட்ட. உன் பிள்ளை சுலைமானுக்கு தக்குவா கத்து கொடு. தாய்மார்களே, இந்த மாசம் தக்குவா செய்யற மாசம். அவங்க சொல்றாங்க தாவூதுக்கு, எனக்கு கொடுத்தலாம் பிள்ளை கூட பாசத்தில் சொல்றாங்க. பாசத்தில் சொல்லாத நபியே தாவூதே, தக்குவா படிச்சு கொடு உன் மகனுக்கு. கத்து கொடுத்தாங்க சுலைமான். உலகத்தையே ஆண்டார்கள். எந்த நபியும் உலகத்தில் ஆண்டது. ஜின்னு கிண்டு எல்லாம் கண்ட்ரோல வந்துருச்சு. என்ன சொன்னா அல்லாஹ், உங்க மகனுக்கு என்ன மாதிரி வயிறு சொல்லாதீங்க. ஏதாவது நீங்க தக்குவா நான் கொடுத்துறேன், அதுக்கு தான் பிள்ளை கத்து கொடுங்க. இப்படி சொத்து வச்சுக்கிற உனக்கு பின்னால் அழிச்சிடுவான், சந்தையில் நிற்பான். ஊர் மக்கள் பேசுவாங்க, ஆனா அவன் அப்பா செத்து எப்படி சம்பாதிச்சிருந்தான் தெரியல, ஊடு போயிடுச்சுடா, இப்ப பிச்சை எடுக்கிறான். ராமநாதன் அவர் ஊருக்கு போயிருந்தோம். பிரிட்டிஷ் காசுல அவருக்கு பெரிய பதவி இருந்துச்சான், துபாஸ் அப்படின்னு சொன்னா அவர் கவர்னர் ஜெனரல் மாதிரி. அவர் வீட்டுக்கு உள்ள போறோம், எங்க பார்த்தாலும் ஒட்டடை. பசங்க எல்லாம் ஹோட்டல்ல வேலை செய்யறான். பாத்தீங்களா ஊழியங்க போச்சு. உலகமே உன்னை ஆதரித்தாலும் சரி, அல்லாஹ் உன்னை வீழ்த்த நினைச்சால் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த ஹதீஸ்க்கு மேலே குர்ஆனே சொல்லிட்டான், யார் காப்பாற்றுவோம்? அவனை பலமா பிடிங்க. எங்க இருக்கிறான் பிடிக்கிறதுக்கு? எங்க இருக்கிறான்? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹான். எங்க சுபஹானல்லாஹ்னா அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ்னா அர்த்தம் என்ன? அல்லாஹ் அக்பர் அர்த்தம் என்ன? யோசிக்க வேணாம். சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பேர் பரிசுத்தமான ரப்பு. அந்த ரப்பு இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எங்க பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே ரப்பு அல்லாஹ் அக்பர். தன்ஜீமா தஸ்பீ தன்ஜீ தஸ்பீ தன்ஜீமா தஸ்பீ. சுப்ஹானல்லாஹ் தன்ஜீ, அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீ, அல்லாஹு அக்பர் தன்ஜீமா தஸ்பீ. எப்ப போய் கத்துக்குவ? உனக்கு கத்துக்கிறது நேரம் இருக்குதா? காலையில் சாகிறவருக்கு கஷ்டப்பட்டு சாவுற, உழைச்சி சாவுற, என்ன செய்வது? உன்னை கஷ்டப்படுத்துறது அல்லாஹ் விரும்பவே இல்லை. நீ ராஜா மாதிரி சொர்க்கத்தில் போய் யாராவது கஷ்டப்படுவோமான்னு சொல்லு. நீ எவ்வளவு நாள் நம்ம சொர்க்கத்தில் இருப்போம்? கணக்கே இல்லையே. எத்தனாயிரம் கோடி வருஷம் இல்லையே. லாய மௌத்து இல்லையே. அந்த சொர்க்கத்தில் எல்லாம் கெடுக்கலாம் கிடைக்கலாம் எல்லாம் சொன்னான். அதே களிமா சொல்லி இங்கேயே பட்டி பச்சு கெடுத்து சாவுற, கடை வாங்கி சாவுற, வீட்டை அடமானம் வைக்கிறீங்க. அதே களிமா தானே சொன்னேன். எந்த களிமாக்கு சொர்க்கமோ மன் கால லாயிலார தஹல ஜன்னா ரசூல்லா சொன்னாங்களோ அந்த சொர்க்கத்துக்கு போற களிமா இங்க சொல்லி சந்தியில நிக்கிற, சிரிப்பா சிரிக்கிற. என்ன காரணம்? என்ன மாதிரியான வாழ்க்கை கஷ்டப்படுற? அந்த களிமாக்கு இங்க வாழ்க்கை நம்பினாங்கன்னா ஒரு ஆப்பிள் சொர்க்கத்தில் இருக்குதுங்க. அதை அப்படி கையால புளிய வேண்டியதில்லை. சும்மா வச்சா ஒரு பக்கெட் சாறு வராது. அந்த ஆப்பிள் நம்ம குடிப்போம், ஒவ்வொரு உப்பா சாறு ஏப்பம் வராது, சாதாரணமா இருக்கும். அந்த ஆப்பிள் அங்க இருக்குதுங்கிறதுக்காக தான் இங்க காஷ்மீர் ஆப்பிள், ஆஸ்திரேலியா ஆப்பிள், கலிபோர்னியா ஆப்பிள், எத்தனை சொல்ற நீ பார்க்குற ஒரு ஆப்பிள். இந்த ஆப்பிளை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? ஒரு ஆப்பிள் நீ புளியறது கூடாது, உனக்கு அந்த கஷ்டம் கிடையாது. டச் பண்ணா அப்படியே சாறு கொட்டும். கரும்பு சாறு புளியறான அழுக்கு விசில்ல அப்படி இல்லை, வச்சா அப்படியே சார் கீழே பக்கெட் யாருக்கு கொண்டாந்து வைப்பா, ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. அப்படியே எடுத்து நீ குடிப்பேன், ஃபுல்லாக குடிப்பேன். உனக்கு ஓவரில் உப்புசம் எந்த விதமான திறப்பில் ரசிப்பேன் நீ. அப்படி ஒரு ஆப்பிள் இருக்குங்கிறதுக்கு இன்னும் கொண்டு கொண்டாந்து ஆப்பிளை கொண்டாந்து இதை பார்த்தாது நீ நம்பு. பார்த்தீங்களா எவ்வளோ அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம அதை புரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால உங்கள் மனசை மாத்துங்க. அல்லாமே நீங்க முகப்பத்து வைங்க.
ரசூல்லா மீது நீங்க முகப்பத்து வைங்க, அவுலியா அல்லாஹ்கள் மீது முகப்பத்து வைங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நாகூர் பாட்சா நாயகம் வெறும் கையா வந்தாங்க, எதையும் கையில அல்லாஹ் மொத்தம் கூட்டு வந்தாங்க. மாணிக்கப்பூர் எங்க, நாகூர் எங்க, எத்தனை 100 கிலோமீட்டர். லைட் இருந்துச்சா, வெளியில் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சா, வெளியில் டீ கடை இருந்துச்சா, வெளியில் ஆள் நடமாட்டம் இருந்துச்சா, ஒத்தக நடந்து வந்தாங்களே. எப்படி வந்தாங்க? உனக்கு என்ன தெரிஞ்சு பேசுற? நீ ஒரு ஆள் தனியா ஒரு உள்ள இருக்க மாட்டேன், பேய் அடிச்சு சாவுவேன். ஒத்த வர்றாங்க, அம்மா அப்பா வாட்ட சொல்லிட்டு ஒரே மஸ்த், ஒரே மஸ்து, அல்லாவோட மஸ்த். திடீர்னு பூந்தானுங்க, மனுஷனை கிரிச்சு சாப்பிட கூட்டு கூட்டம். பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க, அவனோட தடிக்காம வீட்டு கிளம்பி காலில் விழுந்தான். என்னங்க பார்வை அது? அது என்ன பார்வை? வர்றாரு, வீட்டு ஆசாரி வர்றாரு, இப்படி பார்க்குறாரு. இதெல்லாம் கோங்கு மூலமா நாட்டு தேக்கா எப்படின்னு அவருக்கு தெரியுது. இந்த பூச்சி சரியில்லையே கொத்தனார் சொல்றாரு, இந்த கான்கிரீட்டை சரியில்லையே இன்ஜினியர் சொல்றாரு. டாக்டர் பார்க்குறாரு, மோசமா வந்திருக்கீங்களே, குழப்பற சொல்ல முடியாது. பார்த்த உடனே இவங்களாம் சொல்றாங்களே, அவங்க எப்படி பார்த்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா? அந்த பார்வையில் எவ்வளவு விஷயத்த எல்லாம் சொல்லி கொடுக்குறா பார்த்தீங்களா? அதனால நாமும் அதை விளங்கி தெரிஞ்சு வாழ்ந்து நம்ம பரம்பரை உலகத்தில் சிறப்பாக வாழ, ஆக்கிறதுல வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாக்குதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.